ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு க்ளீனான பவுலில் 2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது இது சரியாக 200 கிராம் அளவு இருக்கும். கடலை மாவை நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே சுவைக்காக 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு கடலை மாவில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னு சொன்னால் நல்ல பிராண்டடான கடலை மாவை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக அதில் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கரைக்கணும். இல்லாட்டி நம்ம தண்ணியை ஒரே இதாக ஊற்றினோம்னா மாவு கட்டி பற்றும். ஸோ தண்ணியை மெதுவாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் நான் ஃபுட் கலரிங் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலரிங் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் தண்ணியை கூட ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு கடலை மாவு நல்ல சரியான பதத்தில் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இதில் சேர்க்குற தண்ணிக்கு அளவு கிடையாது. நம்ம எடுத்திருக்க கடலை மாவுன்ற அளவை பொறுத்து தண்ணின்ற அளவும் வேறுபடலாம். நான் எடுத்ததில் சரியாக 1.25 கப் மாதிரி போணுச்சு. நீங்கள் எடுத்திருக்க கடலை மாவை பொறுத்து அது மாறுபடலாம். ஸோ அதை எப்படி கிண்டணும்னு சரியான பதத்தில் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நான் விஸ்கை எடுத்துகிட்டு குழிக்கரண்டியோட மாற்றிருக்கிறேன். ஏன்னா சரியான பதத்தை செக் பண்ணுறதுக்காக. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கரண்டியால் அள்ளி மேலேருந்து ஊற்றுனீங்கன்னு சொன்னால் அது குழி மாதிரி கீழே போயிட்டு வரணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மேலே எடுத்துகிட்டு ஊற்றும்போது சரியாக குழி மாதிரி கீழே போயிட்டு வரணும். இதுதான் சரியான பதம். ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பத்திலே நம்ம கடலை மாவு கூடயே பேக்கிங் சோடா சேர்த்துருக்கணும். நான் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ இதை நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா சேர்க்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. எதனால நம்ம பேக்கிங் சோடா சேர்க்குறோன்னா பூந்தியை சாஃப்டாக்குறதுக்காக. அடுத்ததாக ஒரு கடாயில் சீனி 1.5 கப் போல் எடுத்துக்கோங்க. 1.5 கப் ஸ்வீட் கூடையாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கூட பிடிக்காதுன்னா நீங்கள் 1 கப் கூட எடுத்துக்கலாம். கூடவே தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இதில் சேர்க்குறதுக்கும் தண்ணி அளவு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேர்த்துருக்க சீனி மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவு குறைவான தண்ணி தான் சேர்க்கணும். ரொம்ப குறைவாகவும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா அப்புறம் நமக்கு பாகுபதம் செக் பண்ண கஷ்டமாக போயிடும். அதனால தான். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்காதுன்னா நீங்கள் கடலை மாவு 200 கிராம் எடுத்தீங்கன்னா அதே அளவு சீனியும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரண்டியை இப்போது வெளியே எடுத்துட்டு கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்ம பாகு பதம் செக் பண்ணலாம். அதுக்காக ஒரு கரண்டியில் சீனி பாகு கொஞ்சம் எடுத்துட்டு அதை நம்ம கையால் தொட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பாகை அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் வேறு எங்கேயும் போயிடாதீங்க. அதுக்கிட்டேயே இருந்து பார்த்துக்கணும். ஆனால் நான் பாகை கூட நேரம் கொதிக்க வச்சிட்டேன் போல் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பதம் கூடிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பாகு பதம் செக் பண்ணும்போது கம்பி போல் அது ஃபார்ம் ஆகி உடையணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பதம் கூடுனனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கொஞ்ச நேரம் கிண்டி விட்டு கொதிக்க விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு அதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். லேசாக கொதித்ததுக்கப்புறமா நம்ம பாகுபதம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் பாகுபதம் செக் பண்ணுறேன். இது போல் கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையுது இல்லையா, இந்த பதம் தான் சரியான பதம்.
இப்படி வந்ததுக்கு பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன் ஆரஞ்சு கலரில் இருக்குன்னா நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலரிங் சேர்த்தேன். உங்களுக்கு ஃபுட் கலரிங் பிடிக்கலாட்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். அடுத்ததாக பூந்தி பொரிக்கிறதுக்காக நான் எண்ணெயை வந்து சூடாக்கியிருக்கேன். எண்ணெய் வந்து கரெக்டான சூட்டில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இது போல் விரலில் நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை எடுத்து ஒரு துளி அளவு விட்டு பாருங்கள். அது எண்ணெயில் விழுந்தோன்னு மேலே வரணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எண்ணெய் கொதிக்காதனால நான் இன்னும் கொஞ்ச நேரம் போல் கொதிக்க விட்டுக்கிறேன். முதல்ல இதை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து போலவே மறுபடியும் அந்த மாவு கலவையை எடுத்து நான் ஒரு துளி போல் சேர்க்குறேன். பாருங்கள், சேர்த்த உடனே மேலே எலும்பி வருது இல்லையா, இது தான் சரியான பக்குவம். பார்த்துக்கோங்க, இன்னொன்று போட்டு காட்டுறேன். இது தான் சரியான பர்ஃபெக்டான பக்குவம். ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி பொரிக்கிறதுக்காக இது போல் பூந்தி கரண்டின்னு சொல்லி தனியாக கடைகளில் விற்கிது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து வாங்க விருப்பம் இல்லாட்டி பொரியெல்லாம் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அரிக்கரண்டி, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் பூந்தி பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுலேயும் கூட நல்லா வரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்து இந்த பூந்தி கரண்டியில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா டேப் பண்ணுங்கள். நல்லா டேப் பண்ண பிறகு தோசை ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி அதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாவை வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாங்க. அப்படி சேர்த்துட்டிங்கன்னா பூந்தி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் எடுத்துருக்க எண்ணெயின் அளவை பொறுத்து அந்த பூந்தியை கணக்காக பொரித்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி எண்ணெயில் பொரிக்கும்போது இதை நம்ம வந்து ரொம்ப நேரம் முருக விட்டு எடுத்துடக்கூடாது. பூந்தி வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும். நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம அதை எடுத்துடணும். ஒரு 10 செகண்ட் மாதிரி நீங்களே கவுண்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நல்ல பாகு வந்து ஊறி வரும். இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து இதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்க போகிறேன். எடுத்து ஒரு ஜன்னியில் வடித்து எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க சீனி பாகில் இந்த பூந்தி எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பூந்தியை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி அதை வந்து இது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா ஊறின பிறகு ஒரு இதமான சூட்டில் இருக்கும்போதே நம்ம வந்து அதை லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். நான் வந்து இதுக்காக நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நட்ஸும் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா இது ரெண்டும் போடுறதால லட்டு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும், அதனால தான். ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மெல்ல மெதுவாக இது வந்து நல்லா அழுத்தி லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு கையில் நெய் இல்லாட்டி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா லட்டும் பிடிச்சி முடிஞ்சு நான் 200 கிராம் கடலை மாவு எடுத்திருந்தேன். அதில் 20 லட்டு எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ்.